இதுதான் அந்த முருகன் கோயில் இருக்கிற மலை மேலே இருக்கிற படிக்கட்டுங்க. அதை நடந்து போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆற்காடு அடுத்து உள்ள ரத்னகிரி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரத்னகிரி கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்குது. இந்த முருகன் கோயில் 14ஆம் நூற்றாண்டை சார்ந்ததான். இந்த கோயில் உள்ளே போய் நம்ம பார்க்க வாங்க. இதுதான் அந்த முருகன் கோயில் இருக்கிற மலை மேலே இருக்கிற படிக்கட்டுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. ஸோ மாலை நேரத்தில் தான் நம்ம வந்திருக்கோம் இந்த திருக்கோயிலுக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி இருக்குது. பாருங்கள் படிக்கட்டு. இது ஒரே கல்லில், இது முழுக்க முழுக்க ஒரே பாறையிலான கோயில். இது வேலூருக்கு முன்னாடி இருக்குங்க. ஆற்காடுக்கும் வேலூருக்கும் இடையில் இருக்குது. நடுவில் ரத்னகிரி முருகன் கோயில். இது போகும் வழி படிக்கட்டு. ரத்னகிரி கோயில் உள் தோற்றம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இதுதான் தங்க கொடிமரம். அவர் தான் இந்த கோயிலை உருவாக்கினவர். பார்த்தீங்களா, அவர் தான் இந்த கோயிலை வந்து நடத்திட்டு வராரு. உருவாக்குறோன்னா அவர் தான். பார்த்துருப்பீங்க. அதை பாருங்கள், அவரை முருகன் கோயிலை உருவாக்கியவர். அதை நடந்து போகிறாரு பார்த்தீங்களா, அவர் தான். நல்லா பாருங்கள் மக்களே, அவர் தான் ரத்னகிரி கோயிலை உருவாக்கினவர். காரில் ஏறி போகிறாரு. நம்ம ஆற்காடில் இருக்கிற ரத்னகிரி முருகன் கோவிலில் தான் இருக்கிறோம். ஸோ இது உள்ள தான் இந்த படிக்கட்டு வழியாக தான் சன்னிதானத்துக்கு போகிற வழி. இது வெளியேனா மலைக்கு மேலே, இதுக்கு கீழே ஒரு படிக்கட்டு இருக்குது. நம்ம அந்த வழியாக தான் வருவோம். அந்த படிக்கட்டு வழியாக தான் வருவோம். ஸோ வந்துட்ட பிறகு சாமியை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் தான் நம்ம வெளியே போகிறது. பாருங்கள். ரத்னகிரி மலையின் மீது பாலமுருகன் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் முருகன் 2 கோலங்களில் காட்சி தருகிறார். ஒன்று வள்ளி தெய்வானையுடன் உள்ள திருக்குலாம், மற்றொன்று குருகோலமாகும். கிரானைட் கற்களால் அமைக்கப்பட்ட தேரின் மீது சிலை நிறுவப்பட்டுள்ளது. 14ஆம் நூற்றாண்டில் அருணகிரிநாதரால் கட்டப்பட்டு 1980ஆம் ஆண்டில் பாலன் முருகன் அடிமை, நம்ம பார்த்தோம்ல ஒருத்தர் நடந்து போனார், அவர் தான் 1980 இவர் தான் 1980 இதை வந்து இந்த கோயில் வந்து புனரமைச்சார். அன்னிலிருந்து இன்று வரை இந்த கோயில் வந்து பராமரித்து வருவது இந்த முருகன் அடிமை தான். இவர் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்து போனார். அவருடைய புகைப்படம் தான் இது.
14ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டியிருந்தாலும் இந்த பால முருகன் அடிமை 1968ஆம் ஆண்டு இந்த கோயிலுக்கு 1979 வரைக்கும் இந்த கோயிலே இருந்திருக்கிறாரு. பட் ஆனால் அந்த கோயில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, முன்னாடி பார்த்த படம் மாதிரி படத்தில் இருக்கிற மாதிரி பழைய படத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதற்கு ரத்னகிரி முருகன் கோயில் 1980லேருந்து இன்று வரைக்கும் இந்த கோயிலுக்கு நன்கொடை மூலயமாக பெரிய பெரிய தொழிலதிபர்கள் மூலமாக நன்கொடைகள் பெறப்பட்டு கோயில் புனரமைக்கப்பட்டது. ரத்னகிரி முருகன் கோவில் அது வரைக்கும் பார்த்திங்களா, அதுதான் குளம். அது குளம், இது திருக்கோயில். சரி வாங்க குளத்தாண்டா போகலாம். இது முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வழியாக தான் வெளியே வரணும். நைட் ஆயிடுச்சு. இது இறங்குற வழி. அது வேலூருக்கு போகிற ரூட்டு. வேன் எல்லாம் போகுது பார்த்தீங்களா, பெரிய பெரிய வண்டியெல்லாம் போகுது, லாரி எல்லாம். இந்த பக்கம் சென்னை, இந்த பக்கம் வேலூர், நடுவில் ரத்னகிரி. வேலூர் பக்கத்திலே தான். வேலூருக்கு அதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ். இது பாருங்க. வாகனம் வர வழி, காரு இந்த மாதிரி இதுனா இந்த பக்கம் தான் வரும். இந்த யாரோ லாரி வாங்கியிருக்காங்க, அதுக்கு பூஜை போட்டுட்ருக்காரு அவர். இந்த கோயிலை உருவாக்கின ரத்னகிரியார். அவர் யார் பக்கம்லாம் போக மாட்டார். ஸோ இந்த இதுக்காக வந்திருக்காரு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டில் லைட்டு போட்டு. இதுதான் மலைக்கு போகிற வழி. காரில் எல்லாம் போயிட்டு இப்படி சுற்றிட்டு போகிறோம். அவர் பூஜை போட்டுட்ருக்காரு பெரியவர். நம்ம இது உள்ளே போகலாம், குளத்தாண்ட போகலாம். ஹாய் மக்களே, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி முருகன் கோயில் இருக்கும். அது மலை, முருகன் சன்னதி. அங்கே மலை லைட் எரியுது தெரியுது உங்களுக்கு. அதே மாதிரி இது குளம். குளத்தில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டைன் மாதிரி வச்சுருக்குறாங்க, அலங்கரிச்சிருக்கிறாங்க. முருகனே தண்ணியில் தான் இருக்கார், கீழே நீராடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மண்டபம்லாம் வச்சுருக்காங்க அங்கங்கே.
மீன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. அங்கே தெரிஞ்சுங்களா, அதான் கோயில். அது கோயில். அருமையாக இருக்குங்க இடம். சூப்பராக இருக்குங்களா, நல்லா அமைஞ்சிருக்காங்க. ரத்தனகிரி முருகன் கோவில். மூட்டை லைன் நல்லா அப்படிலாம் போவாங்க, டென்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதை வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி போவாங்க. டிப்பர்லாம் அந்த மாதிரி ஓட்ட முடியாது. இங்கே ரத்தனகிரி முருகன் கோவிலில் பார்த்தீங்கன்னா குளத்தை வந்து ரொம்ப சூப்பராக அலங்கரிச்சிருக்கிறாங்க. எல்லாமே கல் மண்டபம். 4 எத்தனை பக்கம், 1 2 3 4 5 6 பக்கம் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமாக அமைச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது குளத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிரானைட் கல்லில் பதிச்சிருக்கிறாங்க. பாருங்க, எல்லாமே கிரானைட். ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரி மயில் இந்த சிலை தான் வச்சிருக்கிறாங்களே. ஸோ நடுவில் வந்து ஃபவுண்டைன் இருக்குது. ஸோ அங்கே ரத்னகிரி மலை மேலே இருக்கிறாரு முருகன். இது வள்ளி தேவயானோட காட்சி அளிக்கிறாரு. சுற்றி பாருங்கள். அதே மாதிரி இங்கே நல்லா தோட்டமும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஃபுல்லாக இந்த இது ஃபுல்லாக கார்டன் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ரத்தனகிரி முருகன் கோவிலை. பாருங்கள், சூப்பர். எப்படி சூப்பராக இருக்குங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அறமும் மெய்மையும் வெல்லுதல் விளைவு.
காலமறிவான், கருணை புரிவான், ரத்னகிரியான்.